இத்தனை ஆண்டு காலமாக பெயர் பட்டியலை வெளியிடுவார்கள். ஆனா வடநாட்டுக்காரன் உள்ள வரணுங்கிறதுக்காக இப்ப வடநாட்டுக்காரன் சர்மா குருமானு பேர் வந்தா தெரிஞ்சிருங்கிறதுக்காக சீரியல் நம்பரை வெளியிடுறாங்க. அதே மாதிரி இத்தனை ஆண்டு காலமாக இப்ப தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கிற சென்னையை ஒட்டி இருக்கிற மத்திய அரசு பணியிடங்களுக்கு காலி இடம் ஏற்பட்டுனா உதாரணத்துக்கு இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 1500 பதவி தேர்வு பண்ணிருக்காங்க. ஒருவர் கூட தமிழர் கிடையாது. இன்கம் டாக்ஸ் ஆயக்கர் பவன்ல 1300 பதவி வருவாய் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரெவன்யூ தேர்வு பண்ணிருக்காங்க. ஒருத்தர் கூட தமிழர் இல்ல. சூப்பரண்ட் 174 பதவி போட்டிருக்காங்க. ஒருத்தவங்க கூட தமிழன் கிடையாது. ஆக இந்த முறைகேட்டை இங்க இருக்கிற ஊடகங்கள் பத்திரிகைகள் யாரும் நாம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் அல்லது நம்முடைய கவனத்துக்கு வராமல் இருக்கிற காரணத்தினாலே பெரும் அளவிலே ஊழல் நடக்கிறது. பெரும் அளவிலே தமிழ்நாட்டு இளைஞருடைய வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுகிறது. அதனால் தமிழக அரசு உடனடியாக இதற்கான சட்டம் இயற்றி இந்த மண்ணின் மக்களை வேலைவாய்ப்புக்கு அந்த உறுதியை ஏற்படுத்தி தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற முறைகேடுகளாக திருச்சியில அஞ்சல் துறையில தமிழ் எழுத தெரியாத படிக்க தெரியாத பேச தெரியாதவன் 25க்கு 25 மதிப்பெண் எடுக்கிறான். எப்படி எடுத்தான்? அதை நாங்கள் போராட்டத்தின் ஊடாக வெளிக்கொண்டு வந்த பிறகு அதுல ஊழல் நடந்திருக்கின்ற இப்ப அவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆக சென்னை மாநகர ஆணையருக்கு என்னுடைய வேண்டுகோள், தமிழக அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள், சமீப காலமாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல மிகப்பெரிய ஊழல் நடக்குது. என்னுடைய தலைமையில் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி தமிழ் அமைப்புகளை இணைத்து ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஹேம்நாத் குமார் என்கிற ஒரு இளைஞன் அப்ரண்டிஸ் முடிச்சவன் துடிக்க துடிக்க ஜிஎம் அலுவலக தீக்குளிச்சு இறந்தான். தமிழ்நாட்டு அப்ரண்டிஸ் முடிச்சதுக்கு வேலை கிடையாது. 2,25,000 மனுக்களை தமிழ் அட்டஸ்டேட் இருந்து என்கிற ஒரே காரணத்திற்காக தென்னக ரயில்வே ரிஜெக்ட் செஞ்சுட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ண வடநாட்டு இந்திக்காரனுடைய மனுக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆக இது மிகப்பெரிய ஊழல் நடைபெறுகிறது, முறைகேடு நடைபெறுகிறது. அதனால் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு பறிபோகிறது. 90 லட்சம் இளைஞர்கள் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். வேலைவாய்ப்பு இல்லாம அரசு துறையில பதிவு பண்ணி காத்திருக்காங்கன்னு சொல்லி நிதிநிலை அறிக்கை குறிப்பு சொல்லுகிறது. ஆனா இந்த 90 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்ல. ஆனா வடநாட்டுக்காரன் இன்னைக்கு பானிபூரி விற்கிறதுல தொடங்கி போர்வை விற்கிறதுல தொடங்கி எல்லா இடங்களையும் நீக்கமர இறந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கு பேர் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அதனால் தமிழகம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். இந்த கோரிக்கையோடு இன்னும் பல கோரிக்கைகளோடு இந்த பேரணியை முன்னெடுக்கிறோம். இந்த பேரணிக்கான துண்டறிக்கையை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். இந்தியா முழுவதும் திரட்டப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த துண்டறிக்கையை நாங்கள் லட்சக்கணக்கான துண்டறிக்கைகளை தயார் செய்து தமிழ்நாடு முழுவதும் இதுவரையில் 25 மாவட்டங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன். இன்னும் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு சென்று ஒரு தமிழக மக்களிடத்தில், மாணவர்களிடத்தில், இளைஞரிடத்தில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி இந்த பேரணியை வெற்றியடை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கிறேன். எனதருமை ஊடக பத்திரிகை நண்பர்களே, உங்களுடைய வேலைவாய்ப்பும் உங்கள் எதிர்கால பிள்ளைச்செல்வனுடைய வேலைவாய்ப்பும் முற்றுமுதலுமாக இந்த மண்ணில் இல்லாமல் போகின்ற ஒரு மிகப்பெரிய பேர் அபாயம் இருக்கிறது. அதனால் தயவு செய்து உங்கள் ஊடகங்களில், உங்கள் பத்திரிகைகளில் இந்த அபாயத்தை எழுதுங்கள். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்குங்கள். நம்முடைய தமிழ்நாட்டு அதிகார வர்க்கத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாருங்கள் என்ற வேண்டுகோளோடு இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.